முதல்ல இன்னைக்கு விமான விபத்தில் இறந்த அனைவரது குடும்பங்களுக்கும் நம்மளுடைய ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்வோம். ஓகேவா? ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒன்று இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இன்றைக்கி நடந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மதியம் நடந்த இந்த நியூஸ் வந்து இன்றைக்கி நைட்டு வரைக்குமே வந்து அதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ 242 பேர் பயணம் செஞ்ச இந்த ஏர் இண்டியாவோட AI-171 விமானம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மதியம் வந்து அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு போகிற இருந்த இந்த விமானம் வந்து என்னாச்சுன்னா விபத்துக்குள்ளாகி அதில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் பயணம் செஞ்ச பேர் வந்து 242. அதில் பார்த்தீங்கன்னா 230 பேர் வந்து பயணிகள். அப்புறம் மீதி பார்த்தீங்கன்னா 12 பேர் பார்த்தீங்கன்னா அதில் 2 பேர் வந்து பைலட்டு. ஸோ அதில் 10 பேர் வந்து விமான பணியாளர்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 230 பேர் விமானத்தில் பயணித்த பயணிகளில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருக்கார். இப்போதைக்கும் நினச்சி பார்க்க முடியுமா? ஒரு விமானம் வந்து 242 பேரோட தொடங்கி வெறும் 5 நிமிஷத்தில் வந்து என்னாச்சுன்னா பயணத்தை முடிவு பண்ணியிருக்கு. அதாவது பயணத்தை இந்த உலகத்தை விட்டு எல்லாருமே வந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நம்ம ஒட்டுமொத்த நாட்டையுமே திரும்பி பார்க்க வச்சுருக்கு. ஓகேவா? ஸோ இத்தனைக்கும் இந்த விமானத்தை இயக்குன பைலட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அனுபவம் வாய்ந்த பைலட்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ டைரெக்டாக அகமதாபாத்லேருந்து நமக்கு வந்து லண்டன் வரைக்கும் போகிற இந்த விமானத்தில் 1 லட்சம் எரிபொருள். ஓகேங்களா? ஸோ 1 லட்சம் எரிபொருளோட இந்த விமானம் வந்து ஃபில் பண்ணி இங்கேருந்து அங்கே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்து இவ்வளோ எரிபொருள் இருந்தால் தான் ஸோ ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த எரிபொருள் வந்து அதிகமாக இந்த விமானத்தில் இருக்கிறதுனால இந்த விமானம் வந்து நம்மளால தெரியும். இப்போ நார்மலாக நம்ம கொஞ்சம் பெட்ரோல் வந்து ஏதாச்சும் இது பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஃபயர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த 1 லட்சம் எரிபொருள் வந்து விமான விபத்து ஆகும்போது ஃபயர் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்படி ஃபயர் ஆகும்போது அத்தனை உடல்கள், நிறைய உடல்கள் பார்த்திங்கன்னா கரிஞ்சு பொசுக்கிடுச்சு. இப்போ சொல்லப்போனால் ஒரு பேப்பரை நம்ம கொளுத்துனா எப்படி இருக்கும்? ஸோ அப்படி கருகிரும் பார்த்திங்களா? அந்த மாதிரி வந்து எல்லா உடல்களும் கருகிருக்கு. இதில் ஒரே ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக அந்த எமர்ஜென்சி டோர் வழியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தப்பிச்சிருக்காரு. ஸோ மீதி 230 பேர், அது 242 பேர் மொத்தமாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா 241 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய பேரோட உடலை கண்டுபிடிக்கிறதுக்கு DNA மூலமாக தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பயணம் செஞ்ச நிறைய அவங்களோட உறவினர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கதறி அழுத காட்சிகளை நம்ம இன்றைக்கி பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இனிமேல் எந்த ஒரு விபத்துமே ஏற்படக்கூடாது. விமான விபத்தோ இல்லை எந்த ஒரு விபத்துமே வந்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இது பண்ணுவோம். ஓகேவா? இந்த விபத்தில் வந்து இப்போ அவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி முழுக்க வந்து இப்போ நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? எப்படி சொல்கிறது, இதில் ஒரு முன்னாள் ஒரு முதலமைச்சர் கூட இறந்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த விபத்துக்கான காரணங்கள் என்ன, அப்படி முழுமையான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த விமானத்தில் உள்ள கருப்பு பெட்டியை வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். செய்திகளில் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ அந்த கருப்பு பெட்டியில் வந்து இருக்கும். ஸோ விமான பைலட் பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா விமானத்தளத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க, கான்டெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து விமானத்தோட அந்த பயணம், அதாவது டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அது கொஞ்சம் உயரம் கூட அது பறக்கலை. 800 அடி, அந்த கொஞ்சம் 800 அடி தான் உயரத்தில் பறந்துருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மோதின இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலோட ஹாஸ்டல். ஓகே, மருத்துவ மாணவர்கள் படிக்கிற ஹாஸ்டலில் வந்து என்னாச்சுன்னா மோதி இருக்குது. ஓகே, அந்த ஹாஸ்டலில் சாப்பிட வந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் வந்து காயமாகிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல எப்பவுமே எப்படி நடந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ விபத்து வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே புரியுது. ஓகே. ஸோ நாளைக்கு தான் அதோட தகவல் தெரிய வரும். ஸோ முழுமையாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு பெரிய விபத்து நம்ம நாட்டில் வந்து இப்போ ஒட்டுமொத்த நாட்டையுமே திரும்பி பார்க்க வச்சுருக்குன்னா அது இந்த ஒரு விமான விபத்து தான். ஸோ உங்களுடைய ஆறுதல்களை வந்து அவங்களோட இந்த விமான விபத்தில் இறந்த பெற்றோர்களுக்கு வந்து உங்களுடைய ஆறுதல்களை வந்து கமெண்ட்ஸில் ஆறுதல்களை நம்மளால் சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பெரும் சோகம்தான்.
அந்த விமானத்தில் பயணித்த பயணிகளோட உறவினர்களுக்கு பெருத்த சோகமாக இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? திடீர்னு நடந்த ஒரு சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.